நாங்கள் அந்த காலத்தில் ஃபோனு டிவி இந்த என்னமோ கம்ப்யூட்டர்னு பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சந்தோஷமாக 4 பொம்பளைய வீடு, அவங்க வீட்டுக்கு கதை, அவங்க வீட்டு குடும்பத்தில் என்ன நடக்குது போகிறீங்க இதுக்கெல்லாம் பேசுவாங்க. பொம்பளைய பூரா அதைத்தான் பேசுவோம். வேறு இந்த டிவி கிவிலாம் என்னமும் கிடையாது. இப்போ காலம் என்னங்கிறா, ஃபோனை வச்சுக்கிறா, இந்த என்ன கம்ப்யூட்டரை வச்சுக்கிறா, இன்னும் என்னமோ ஒரு பெட்டி, அதை என்ன பெட்டி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கல்ல, அது லேப்டாப்பு, அதை வச்சுக்கிட்டு அவளுக்கு அதவே ஆணும் பார்க்குது, பொண்ணும் பார்க்குது, பிள்ளையும் பார்க்குது, பொம்பளையும் பார்க்குறா. அதை பார்த்துக்கிட்டு யார் வீட்டுக்குள்ளே முளைஞ்சாலும் அவளுக்கு ஒன்றுமே தெரியலை, கண்டுக்கிறாங்கல்ல. யார் கலாண்டு போனாலும் கொள்ளையடித்தாலும் தெரியாது. அந்த போனை தட்டுறதுல தான் இருக்கா. என்னம்மா இதவே தட்டிக்கிட்டு இருக்க, சாப்பாடு கீப்பாடு செஞ்சுட்டியா? என்னண்டா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு, போட்டு சாப்பிடு இல்லைன்னு இரு, இங்கே முக்கியமான கட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற பொம்பளை. பிள்ளைய பூரா என்ன செய்யுது, குண்டை போடுறா, துப்பாக்கி எடுறா, சுடுறா, இந்த குண்டை விட்டு எரிடா அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டுக்கு கெட்டவா கட்டி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும்னு பொடிய விளையாடுதுங்க. 12-1 மணி அறுதி விளையாட்டுட்டேன் பிள்ளைய. ஆம்பளை பிள்ளையும் விளையாட்டுட்டேன், பொம்பளை பிள்ளையும் விளையாட்டுட்டேன். ஒன்றும் படிக்கணும் வைக்கணும், சும்மா தாய்மார்க தகப்பைங்க உழைச்சி பள்ளிக்கூடத்துக்கு பீஸு கட்டியே ஓஞ்சி போவாங்க. காக்கா காக்கான்னு வீட்டு வாசகத்துக்கு ஓட்டு மேலே இருந்து கத்துச்சுன்னா இன்னைக்கு விருந்தாடி எங்கள் வீட்டுக்கு வராங்க. காக்கா கத்திருச்சு அப்படிம்போ அதே போல் விருந்தாடியை வருவாங்க. வாங்கத்தா என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சாப்பிடுங்க வைங்கன்னு வீட்டில் நாங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க கிளம்பு 4 நாளைக்கு இருந்துட்டு போவே. அங்கே போய் என்ன செய்ய போகிற, இப்போயே வந்தது கிளம்புடுக்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதரிப்போம். இப்போ வந்தவங்க இப்போ வாராக விருந்தாடி வந்ததும் சாப்பிடுங்க தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டா இந்த செல்போனில் சார்ஜ் போட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு தண்ணி கூட தேவையில்லை, ஃபோனு தான் முக்கியம். நம்மள சோறு தண்ணி காய்ச்சினா காலையில் 8 மணிக்கு சாப்பிடணும், 7 மணிக்குள்ளே சாப்பிடணும். இவளுக்கு என்னங்கிறா, எப்படியும் 10 மணியை கொண்டு விட்டுறா, ஏன்னா செல்போனில் பார்க்கணுமே. அதனால் இங்கே 8 மணி 9 10 மணி ஆகிடுது. காலையில் நாங்கள் வெள்ளனை எந்திரிச்சு சோறாக்கி ஏதோ கம்போ கூழோ சோறோ காய்ச்சி காலையில் 7 மணிக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கல்லூர்னி முத்துராமிங்கபுரம்னு இருக்குது பக்கத்தில், அதுகளுக்கு நாங்கள் பிள்ளைய அனுப்பி விடுவோம். இப்போ 10 மணி ஆகிடுது. இவளுக்கு இந்த முட்டை எண்ணத்தையோ ரொட்டியை கிட்டியை வாங்கி ஒரு இட்லியை வாங்கி வச்சது இந்த வெளியூருக்கு எல்கேஜி உளுக்கரிக்கு அனுப்பிடுறான். ஏம்மா வயிறு பசிக்குது சோறு போடுமாண்டா, சோறை போட்டு முன்ன வேணுங்கிற கொண்டாந்து வைக்கலைன்னா அப்படியே சோத்தோட தூக்கி எரிஞ்சிருவாங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அந்த காலத்தில். இப்போ அவங்க நாங்கள் கிடுகிடுன்னு வீட்டுக்காரன்னா பயப்படுவோம். இப்போ காலம் பயப்படலை, பேரை சொல்லி அடிக்கிறாயா. ஒரு பொம்பளைய ஆம்பளை பைய கொஞ்சம் சோறு இருந்தால் அடி விட்டுறா. புருஷன் வந்தா ஏம்மா வயிறு பசிக்குது சாப்பாடு இருக்கா, சாப்பாடு போடுமான்னு கேட்டா அட போயா சுசிக்கு என்ன டமோட்டா அங்கே போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு பொம்பளை செல்போனை தட்டிக்கிட்டு இருக்காயா. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டது செல்போனு தான் தட்டுறா. அது புருஷன் வந்தா ஏம்மா வயிறு பசிக்குது சாப்பாடு இருக்கா, சாப்பாடு போடுமான்னு கேட்டா அட போயா சுசிக்கு என்ன டமோட்டா அங்கே போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு பொம்பளை செல்போனை தட்டிக்கிட்டு இருக்காயா. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டது செல்போனு தான் தட்டுறா.